ஆனால் அந்த பெரியாறு தண்ணியை குடித்து வளர்ந்த 2 பேர், ஒருவர் திண்டுக்கல் சச்சிதானந்தம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னொருத்தர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், பிரபல எழுத்தாளர், பிரபல போராளியவர். ஆனால் அந்த 2வது முறையாக ஜெயிச்சிருக்கிறார் வெங்கடேசன். பார்த்துக்கோங்க, சச்சிதானந்தம் கூட இது முதல் முறை. வெங்கடேசன் 2வது முறையாக ஜெயிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் வாயே திறந்ததில்லை முல்லை பெரியாருக்காக. நாடாளுமன்ற மக்களவையிலே இடுக்கி எம்பியான டீன் குரியாக்கோஸ் காங்கிரஸ் கட்சி, ஹைபி ஈடன் எர்ணாகுளம், பென்றி பெகனன் சாலக்குடி, எங்கள் கொல்லத்தில் உள்ள NK பிரேமச்சந்திரன் போன்றவர்களெல்லாம் தனித்தீர்மானம் கொண்டு வந்து முல்லைப்பெரியார் அணையை உடைப்போம் என்று சொல்லும்போது இந்த வெங்கடேசனும் இந்த சச்சிதானந்தனும் காணாமல் போய்விடுகிறார்கள் மக்களவையிலே. ஏன் ஏன் தங்களுடைய கட்சி கேரளாவை ஆள்கிறது. அந்த கட்சிக்கு எதிராக கருத்து சொன்னால் பொலிட் பீரோ என்ன செய்வான்? தலையில குட்டுவான். யார் தலையில? வெங்கடேசனுடைய தலையில. வேள்பாரி என்று நீங்கள் எழுதிய நாவல் கடந்த காலத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள். ஆனால் நிகழ்காலத்திலே ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ராமநாதபுரம் மாவட்டத்திலே சிவகங்கையிலையும் கரிமூட்டம் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று சொல்லவா? இந்த ராமநாதபுரம் சிவகங்கையிலே பெரியாறு பாசனம் பாழாகி போனதால் 1979க்கு பிறகு இன்றைக்கு பெரும்பாலான குளங்குட்டையில் பெரியார் தண்ணி போய் சேரலை. அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40 விழுக்காட்டுக்கு மேல் உள்ள இளைஞர்கள், 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ வேண்டிய வயதுள்ள இளைஞர்கள்லாம் எங்கே இருக்கா? கிழக்காசியாவில் இருக்கான், அரபு நாடுகளில் இருக்கான். ஏன் இந்த தண்ணி ஒழுங்காக வந்திருக்கும்னு சொல்லி கேட்டால் இவன் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? இளமையை தொலைத்து விட்டு போயிட்டு இருக்கான். வாழ்க்கை வாழ முடியாமல் ஒரு கூட்டம் என்ன செய்துட்டு இருக்கு? தத்தளிச்சுட்டு இருக்கு. நீங்கள் என்ன செஞ்சீங்க? கடந்த காலத்தில் நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம். நிகழ்காலத்தை பேசுவதுதான் வரலாறு என்பது. நிகழ்காலத்தை பேசுபவன் தான் ஒரு படைப்பாளி. நிகழ்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நிகழ்கால பெரியாரை பற்றி என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்ததில்லை, ஒரு டிவியில் பேட்டி கொடுத்ததில்லை பெரியாரை பற்றி இந்த சு வெங்கடேசன். உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் உங்களுடைய மதுரை நாடாளுமன்ற தொகுதி மிகப்பெரிய அளவிலே பெரியார் நீரை பயன்படுத்தக்கூடிய ஒரு தொகுதி என்று சொன்னால் நீங்கள் பேசி இருக்க வேண்டும். பேசலை. ஏன் பேசலை? கட்சி தடுக்குது. கட்சி முக்கியமா ஊர் முக்கியமானு கேட்டால் ஊர் தான் முக்கியம், கட்சி முக்கியம் இல்லை. அந்த முடிவுக்கு நீங்கள்லாம் வரணும்.